2026 சட்டமன்ற தேர்தல் நடிகர் விஜயின் தாவேகா வருகையை தாண்டி பல்வேறு சுவாரஸ்யங்களை அரங்கேற்றி வருகிறது. புதிதாக அமையும் கூட்டணிகள், கடைசி நேரத்தில் வெளியேறும் அரசியல் கட்சிகள், சீட் எண்ணிக்கையை சமரசம் செய்து கொண்டு முழு ஆதரவுடன் நீக்கும் கட்சிகள், திடீரென உள்ளே நுழைந்து ஜாக்பாட் அடிப்பது போல அதிகப்படியான இடங்களை தட்டி தூக்குவது என அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இவை அனைத்தும் திமுக கூட்டணியை மையப்படுத்தி நடைபெறுவதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். தங்களது 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினார். தாங்கள் டார்ச்லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்ற உறுதியில் இருக்கிறோம். திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விரும்பவில்லை. எனவே இந்த தேர்தலில் போட்டியில்லை என்று அதிரடியாக அறிவித்து கட்சியினரை கலங்க வைத்தார். திமுக, அதிமுக, தவேக என 3 பக்கமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த தேமுதிக ராஜ்யசபா சீட் டீலிங் முடிந்ததால் சட்டென அறிவாலயம் பக்கம் வண்டியை திருப்பினார் பிரேமலதா விஜயகாந்த். அது மட்டுமின்றி நீண்ட காலமாக கொள்கை ரீதியாக உடனிருக்கும் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகியோரை காட்டிலும் அதிகமாக, அதுவும் இரட்டை இலக்கத்தில் 10 தொகுதிகள் வாரி வழங்கப்பட்டது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரியாக அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடும் வரை காத்திருந்து அதன் பிறகு கொங்கு இளைஞர் பேரவையில் தனியரசுவை அழைத்து இம்முறை சீட் இல்லை, முழு ஆதரவை தாருங்கள் என்று திமுக தலைமை பேசியது மற்றொரு அதிர்ச்சி.